நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். கேவிக்குப்பம் தொகுதி, கீழ் வைத்தியநாங்குப்பம் தொகுதி நமது வேலூர் மாவட்டத்தில் கிராமங்கள் சார்ந்த தொகுதி. ஒரு கிராமங்கள் மட்டும் கேவிக்குப்பம் ஊராட்சி தலைமையாக கொண்ட ஒரு கிராமங்கள் சார்ந்த ஒரு தொகுதி கேவிக்குப்பம் தொகுதி. அந்த தொகுதி குறித்து ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், சமூக வலைத்தளங்களில் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். இன்னொரு பதிவு கேவிக்குப்பம் தொகுதி குறித்து இன்னொரு பதிவு. இந்த தொகுதி உருவாகி 15 வருஷம் ஆச்சு. 3 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிச்சு. 3 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சாச்சு. 3 சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்து அதிமுக தான் இங்க ஜெயிக்குது. தொடர்ந்து 8 லட்சம் தான் ஜெயிக்குது. 10 வருஷம் அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ ஒரு முறை சேக்கு தமிழரசன், அண்ணன் சேக்கு தமிழரசன், ஒரு முறை திரு லோகநாதன் அவர்கள், இப்ப 2021-26 புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள், 3 பேர் ஏடிஎம்கே. அவங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏடிஎம்கே சிம்பிள் நிக்கிறதுனால தேர் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ். 10 வருஷம் ஆளுங்கட்சி. அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க 6 வருஷம். அப்புறமா எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம். 10 வருஷம் இந்த கேவிக்குப்பம் தொகுதிக்கு ஏதாவது வளர்ச்சியா அதிமுக ஆட்சின்னு கேட்டா 1% கூட கிடையாது. அவங்க எம்எல்ஏ ஃபண்டில் கொடுக்குறாங்கல்ல, எம்எல்ஏ ஃபண்டு, அதை அவங்க கட்சிக்காரர் கொடுத்து ஏதோ வேலை பார்த்தாங்க. அது கூட முழுமையா பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இப்போ எதிர்கட்சி திரு ஜெகன்மூர்த்தி இருந்தார், 5 வருஷம் அவர் இருந்தார். ஸோ டோட்டலா 3 முறை இங்க ஏடிஎம்கே தான் இருக்குது. நீங்க கேட்கலாம், 10 வருஷம் ஆளுங்கட்சி ஏடிஎம்கே ஒண்ணு சேர்ந்து 5 வருஷம் நீங்க டிஎம்கே இருந்தீங்களே. 2021 இப்போ இந்த 26 இந்த 5 வருஷம் நீங்க தானே டிஎம்கே. எம்எல்ஏ ரெட்டையில நின்று ஜெயிச்ச புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் திரு பூவே மூர்த்தியாக இருக்கலாம். ஆனா நீங்க தானே ஆளுங்கட்சி. பண்ணிருக்கிறோம். ஆனா என்னதான் இருந்தாலும், நம்ம என்னதான் பண்ணா கூட, ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ சட்டமன்றத்தை போய் நம்ம என்னதான் பண்ணா கூட ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்று பண்றது அது வேற. பக்கத்துல குடியாத்த தொகுதி பாருங்க, பக்கத்துல குடியாத்த தொகுதி இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி பணிகள் அங்க குடியாத்த தொகுதியில. அங்க திமுக ஆளுங்கட்சி எம்எல்ஏ எவ்வளவு வளர்ச்சி பணிகள், எவ்வளவு வளர்ச்சி பணிகள் அங்க எவ்வளவு நடந்திருக்குதுங்க சொன்னா சொல்லிட்டே போலாம். ஆனா கேவிக்குப்பத்தில் எதுவும் இல்ல. ஆளுங்கட்சியா இருந்த எம்எல்ஏ 2 பேரும் இருந்தாங்க. அவங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. இப்ப இந்த முறை ஒரு எதிர்கட்சி இருந்தார் திரு ஜெகன்மூர்த்தி அவர்கள். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வளவளா கொல கொலான்னு பேசாம இப்போ நடக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் கேவிக்குப்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கூட்டணியின் வேட்பாளராக திமுக மாநில மருத்துவமனை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களை வேட்பாளராக தலைவர் தளபதி அறிவித்திருக்கிறார். அற்புதமான வேட்பாளர். அவங்கள மட்டும் நீங்க ஜெயிக்க வைங்க. உதயசூரி சின்னத்தில் வாக்களித்து திருமதி டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்களை மட்டும் நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா இதுவரைக்கும் கேவிக்குப்பம் தொகுதி பார்க்காத ஒரு எம்எல்ஏவை நம்ம பார்ப்போம். படிச்சவங்க, பண்பாளர், நல்லவர், நல்ல குடும்பத்தை சார்ந்தவர். வேலூர்ல மேயர் நின்னாங்க அவங்க டிஎம்கேல. அவங்க ஒரு கவர்மெண்ட் டாக்டரா இருந்தாங்க. கவர்மெண்ட் டாக்டர்னா எத்தனை லட்சம் சம்பளம் உங்களுக்கு தெரியும். டீன் ஈக்குவல் போஸ்ட்ல இருந்தாங்க. ரிசைன் பண்ணிட்டு அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்தாங்க. சோ அப்படிப்பட்ட சகோதரி டாக்டர் ராஜேஸ்வரி எம்பிபிஎஸ் டிஜிஓர்களுக்கு நீங்க எல்லாம் உதயசூரில் ஓட்டு போட்டு 100% வரப்போறது ஆளுங்கட்சி திமுக தான். தளபதி தான் 2ஆம் முறை முதலமைச்சர். இந்த முறையாவது திமுக ஓட்டு போடுங்க. எப்பவுமே அதிரடியா பேசுறவங்க குடியாத்த குமரன். எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, எவ்வளோ அடிதடியாவா வந்தாலும் பார்ப்பேன். ஆனா இந்த ஓட்டு கேட்டு கேட்கும் போது நான் ரொம்ப பணிவா தான் இங்க பேச விரும்புறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, தொகுதிக்கு வந்தாங்களா, போனாங்களா, இல்லையா, அதெல்லாம் தூக்கி தூரம் விட்டுடு. 3 முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஏடிஎம்கேக்கு. 3 முறை 15 வருஷமா கேவிக்குப்பம் தொகுதியில் ஏடிஎம்கே எம்எல்ஏ எதுவும் செய்யல. ஆச்சா, எதுவும் செய்யல. எங்களுக்கு திமுக ஓட்டு போடுங்க. கிராமங்கள் சார்ந்த தொகுதி, அணைக்கட்டு தொகுதி இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. கிராமங்கள் சார்ந்த தொகுதி, அணைக்கட்டு தொகுதி இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. அங்க அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3வது முறை அங்கே வேட்பாளராக நின்று 3வது முறை வெற்றி பெற போகிற இளம்புயில் மாவட்ட கழக செயலாளர் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த தொகுதி இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்குது. ஆனா
நம்ம கேவிக்குப்பம் தொகுதி அணைக்கட்டு, ஏன்னா நான் ஏன் அணைக்கட்டு தொகுதி மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்னா அது கிராமங்கள் சார்ந்த தொகுதி. அப்படி அது மாதிரி அங்காவது கொஞ்சம் பேரூராட்சி மாநகராட்சி ஒட்ட மாதிரி வருது. ஆனா புல் கிராமம், அதிகமான மலை கிராமங்கள்லாம் உண்டாங்க. இன்னைக்கு அந்த தொகுதியில் அண்ணன் ஏபி நந்தகுமார் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நம்ம கேவிக்குப்பம் தொகுதியிலும் நம்ம அற்புதமா பண்ணணும். இந்த கேவிக்குப்பம் தொகுதியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இது டிஎம்கே தொகுதி. இந்த 5 தொகுதிகளில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு, குடியாத்தம், இதை விட பக்க திமுக தொகுதி, திமுக தாய் வீடு எதுன்னு கேட்டா கேவிக்குப்பம் தொகுதி. ஏன்னு கேட்டா இந்த கேவிக்குப்பம் தொகுதியில் காங்குப்பத்தில் பிறந்தவர் தான் திமுகவின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். லத்தேரியில் பிறந்தவர் தான் மாவட்ட கழக செயலாளர் இளம் புயல் மரியாதைக்குரிய அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள். இதே காங்குப்பத்தை கிராமத்தை பூர்வீகம் கொண்டவர் தான் அண்ணன் துரைமுருகன், மாண்புமிகு அண்ணன் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய மகன் தான். அவரும் காங்குப்பத்தை சார்ந்தவர். வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் DM கதிரானந்த் MP யுஎஸ்ஏ அவர்கள். இந்த 3 VVIPs நம்ம கேள்விப்பட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் இளம்புயல் ஏபி நந்தகுமார் MLA, மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் DM கதிரானந்த் MP யுஎஸ்ஏ. இந்த 3 VVIPs இருக்கிற தொகுதி நம்ம 3 முறை விட்டுருக்கிறோம். கேட்டா என்ன சொல்றாங்க, இது ஏடிஎம்கே கோட்டை. என்ன எம்ஜிஆர் முதல்ல இங்க நின்று ஜெயிச்சாரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல்ல இங்க நின்று ஜெயிச்சாரா? அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதல்ல இங்க நின்று ஜெயிச்சாங்களா? தொடர்ந்து இங்க நிக்கிறாங்களா? சொல்லுங்க. ஏடிஎம்கே கோட்டைன்றதுக்கு அதை உடைக்கிறதா நம்ம வேலை இல்ல. அவங்கள கூட போய் ரிக்வஸ்ட் பண்ணலாமே, இந்த முறை ஓட்டை மாத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம கடுமையா உழைச்சி தொகுதி திமுக தொகுதியை மாத்திரம். அப்புறமா இது வன்னியாஸ் பெல்ட்ன்றாங்க. வன்னியாஸ் நல்லது பண்ண ஒரே கட்சி திமுக, ஒரே தலைவர் கலைஞர். வன்னியாசை MBC பட்டியல சேர்த்தந்து, பொய் வழக்க தள்ளுபடி பண்ணது, உயிரிழந்த 22 பேருக்கு, துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 22 பேருக்கு நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்கிறது. இப்போ வன்னியர்களுக்கு விழுப்புரம் அருகில் 22 தியாகிகளுக்கு மணிமண்டபம், வன்னியர்கள் மூத்த தலைவர் கோவிந்தசாமி மணிமண்டபம், அந்த 10.5 அது தளபதி 2026 CM ஆனவொடனே ஒரு வருஷத்துல ஜாதி வர கணக்கெடுப்பு நடத்து அதை கொடுப்பார். எனவே இது திமுக தொகுதி தான். ஆனா இந்த முறை எனக்கு திமுக ஜெயிக்கணும் ஒரு தைரியம் இருக்குது. இது முன்னால எங்க பார்த்தாலும் ரெட்டையில தான் எனக்கு தொகுதி முடுக்கும். அது என் கொண்டசுமர பஞ்சாயத்து பார்க்கணும், அப்பா ரெட்டையில தான். ஆனா இந்த முறை எங்க பார்த்தாலும் உதயசூரியன் இருக்குது. எங்க பார்த்தாலும் போன கடந்த பாராளுமன்ற தேர்தல் எப்படி எங்க பார்த்தாலும் உதயசூரன் சொன்னோ, அந்த மாதிரி கேவிக்குப்பம் தொகுதி முழுக்க 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 கண்ணுக்கு பார்க்கிற இடமெல்லாம் உதயசூரியன். பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி உண்மையான கட்சிக்காரனுக்கு பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. எங்க பார்த்தாலும் சூரியன், எங்க பார்த்தாலும் சூரியன். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த டிவில டஃபா இருக்கு, 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டிஎம்கேன்றான். ஆனா எக்ஸ்ட்ரா தான் சொல்றாங்க, 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் 20 பாயிண்ட் டிஎம்கே எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் சொல்றேன், இந்த ஒரு அச்சம் இருக்கும்போது தளபதிக்கு இந்த கேவிக்குப்பம் தொகுதி மேலே தான் கண்ணு. ஏன் கேவிக்குப்பம் 3 முறை நம்ம ஜெயிக்கல? ஏன் கேவிக்குப்பம் ஜெயிக்கல? இந்த கேவிக்குப்பம் தொகுதி ஏன் 3 முறை நம்ம ஜெயிக்கல? இந்த முறை இந்த தொகுதி நம்ம ஜெயிக்கணும். நம்ம என்ன பண்ணல? இப்போ இதுல 3 முறை அதிமுக ஜெயிச்சிருச்சு. இப்ப சிட்டிங் எம்எல்ஏ அதிமுக கூட்டணியில திருப்புவை ஜெகன்மூர்த்தி தான் எம்எல்ஏ ஆகிறாரு. அதுக்கு முன்னால அதிமுக லோகநாதன் எம்எல்ஏ இருந்தாரு. அதுக்கு முன்னால் அதிமுக கூட்டணி நின்ற அண்ணன் சேக்கு தமிழரசன் எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ அண்ணன் சேக்கு தமிழரசன் இப்போ திமுக ஆதரவு கொடுத்தார். எனவே 3 பீரியட் அதிமுக இருந்துச்சுன்னு இந்த தொகுதிக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வராது போயிடுச்சா? புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் வராது போயிடுச்சா? தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் வராது போயிடுச்சா? கேவிக்குப்பம் தொகுதியில அந்த பேருந்தில் மகளிர்களுக்கு இலவச பயணம் இல்லாத போயிடுச்சா? முதியோர் பென்ஷன் இல்லாத போயிடுச்சா? மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர் பென்ஷன் இல்லாத போயிடுச்சா? மகளிர் உதவித்தொகை இல்லாத போயிடுச்சா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இல்லாத போயிடுச்சா? இப்படி திமுக ஆட்சியில வர நலத்திட்டங்கள், காலையிலே சிற்றுண்டி திட்டம் இல்லாத போயிடுச்சா? இப்படி திமுக இருக்கிற நலத்திட்டங்கள் எதுவுமே இல்லையா? எல்லாமே இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சா நல்லவன் கெட்டவன் பார்க்காத மழை பெய்யும். கடவுள் அருள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த தொகுதிக்கு உண்டு. ஆனா இந்த முறை இதை நம்ம ஆளுங்கட்சி தொகுதி ஆக்கணும். ஒரு நல்ல வேட்பாளர், முக்கியமா ஜெயிக்கிறது வேற, ஆனா நமக்கு ஜெயிக்கிற எம்எல்ஏ நல்ல எம்எல்ஏவா இருக்கணும். அப்படி ஒரு நல்ல வேட்பாளரை நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு டாக்டர் ராஜேஸ்வருக்கு உதயசூரில் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் உதயசூரில் கேவிக்குப்பம் தொகுதி மக்களை ஓட்டு போடுங்க. வேற எந்த விமர்சனத்தை நான் போல. ஏன்னா இது தேர்தல். இந்த முறை கேவிக்குப்பம் ஜெயிச்சாகும். இந்த முறை கேவிக்குப்பம் ஜெயிச்சாகும்.
அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது டல்லாக தானாங்க இல்ல. தளபதி நேற்று வேலூருக்கு வந்தாருங்க. திருவள்ளூர் ராணிப்பேட்டை தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு வேலூருக்கு வந்துட்டார். நைட்டு வேலூருக்கு வந்து 1:30 மணி 2 மணி வரைக்கும் தூங்காம உட்காந்து பேசியிருக்காரு எல்லார்ட்டையும். தலைவர் தளபதி அவர்கள் எல்லார்ட்டையும் பேசியிருக்கார். நம்ம லோக்கல் அமைச்சர், கழக பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள், மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் இளம்புயல் அண்ணன் ஏபி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள், மிகுந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஎம் கதிரானந்த் அவர்கள், வேலூர் எம்எல்ஏ அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள், இப்படி கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், நம்ம கேவிக்குப்பம் தொகுதியில் இங்க பொறுப்பாளராக பணியாற்ற வந்திருக்க காசி முத்து மாணிக்கம் போன்றவர்கள், மூத்த அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், மிகுந்த மரியாதைக்குரிய அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டாக்டர் ஜெகத்தட்சகன் அவர்கள், இப்படி முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட வேட்பாளர் எல்லாத்தையும் உட்காந்து பேசுறாங்க. பேசிட்டு தலைவர் காலையில் எந்திக்கிறார். எப்பவுமே தலைவர் எதுவும் சொல்ல மாட்டார். அவர் காலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரச்சாரத்துக்கு போனால் வாக்கிங் போவார். மக்களை சந்திச்சு மாறும். ஒரு டீ கடையில் டீ சாப்பிடுவார், ஒரு ஹோட்டலில் சாதாரண ஹோட்டலில் சாப்பிடுவார், ஏதாவது வீட்டுக்குள்ளே போவார். எல்லாரும் வேலூர் தான் தளபதி போறான்னு நினைச்சாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க, ரெடி ஆகிட்டு தலைவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் முன்னால சிஎம் ப்ரோக்ராம் சொல்லிடணும், போலீஸ் சொல்லிடணும். தலைவர் எங்க போறாருன்னு உடனே தலைவர் கேவிக்குப்பம் போலான்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. கேவிக்குப்பம் சடன் விசிட், யாருக்கு எதுவும் சொல்லாதீங்க, மக்களை சந்திக்கணும், கேவிக்குப்பம் போலான்ட்டு. என்ன கேவிக்குப்பம் டல்லாகுதுன்னு சொல்றாங்க. என்ன கேவிக்குப்பம் டல்லாகுது? கேவிக்குப்பம் நம்ம தான் ஜெயிக்க போறோம். கேவிக்குப்பம் நடங்க, கேவிக்குப்பம் எங்களுக்கெல்லாம் போன் வருது. நாங்க கேவிக்குப்பம் போறதுக்குள்ள 2 தெரு தாண்டார் தளபதி. மக்கள் எல்லாம் ஓடி, அதிமுக சின்னம் வரைஞ்சிருக்கு சவுர் விளம்பரத்தில், அதிமுக சின்னம். அவங்க எல்லாம் ஓடி தளபதிட்ட செல்ஃபி எடுத்து வீட்டுக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள கையை பிடிச்சி நாங்கள் ஓட்டு போடுறோம். ஆமா, போன முறை ஏடிஎம்கே தான் போட்டோம், அதுக்கு போன முறை ஏடிஎம்கே தான் போட்டோம், இந்த முறை நாங்கள் டிஎம்கே போடுறோம். அதுல நீங்களே வந்துட்டீங்க. டிஎம்கே தான் தொகுப்பு வீடுக்கு போனாரு. கலைஞர் கனவு இல்ல திட்டம் அந்த வீட்டுக்கு போனாரு. மாணவர்களை சந்திச்சார், இளைஞர்களை சந்திச்சாரு, எல்லார்ட்டையும் பேசினாரு, டீ கடைக்கு போனாரு, டீ குடிச்சாரு, மக்கள் எல்லாம் பார்த்தாரு. ரொம்ப சந்தோஷமா அவர் முகம், தளபதி முகம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தளபதி முகம் பார்த்துக்கு எங்கிட்ட பேசினார் தளபதி. எல்லாரும் தொகுதி நல்லா வேலை பாருங்க சொல்லி எங்கிட்டும் பேசினார் தளபதி. அவர் வண்டியில் அவர் முகத்தையே தான் நான் பார்த்தேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியறவங்க, ஒரு வெற்றி முகமாக இருக்கிற தலைவர் தளபதி முகம். இப்ப கேவிக்குப்பத்தில் தளபதி வந்துட்டார். இப்போ ஒரு 6 தொகுதி 7 தொகுதி 9 தொகுதிக்கு ஒன்னா ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் பேசி அந்த 9 வேட்பாளர் நிக்க வைப்பாங்க. ஏன்னா 234 தொகுதிக்கு முன்ன மாதிரி போக முடியாது, யாரா இருந்தாலும் சரி. தலைவருடைய திட்டங்கள் எல்லா வீட்டுக்கு போயிடுது இல்ல, தளபதியுடைய திட்டங்கள். ஆனா நம்ம கேவிக்குப்பம் தொகுதிக்கு மட்டும் தனியா வந்துடுறார் தலைவர் தளபதி. இங்கதான் நம்ம கொடுத்து வச்சோம். சோ கேவிக்குப்பம் தொகுதி தலைவர் தளபதி மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. இனி நம்ம கேட்கிறோமோ இல்லையோ, எந்த திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டத்தை கேவிக்குப்பம் தொகுதி கொடுன்னு மீண்டும் 2வது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி கேவிக்குப்பத்துக்கு கொடுப்பார். எல்லா இடத்துக்கும் டார் ரோடு, எல்லா இடத்துக்கும் சிமெண்ட் சாலை, எங்கெங்க பைபாஸ் ரோடு அங்கங்க பைபாஸ் ரோடு, ஐமாஸ் லைட், ஸ்கூல் பில்டிங்ஸ், பிரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ். இங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கேவிக்குப்பம் தொகுதிக்குன்னு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், காலேஜஸ், பாலிடெக்னிக், டைலரிங் மிஷின், அந்த ட்ரைனிங் சென்டர், இன்னும் என்னென்ன இருக்கு, ஐடிஐ மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கூல் பில்டிங்ஸ், பல தொழிற்சாலைகள், நார் தொழிற்சாலைகள் இங்க இருக்குது. நார் தொழிற்சாலை, பல தொழிற்சாலைகள், நார் தொழிற்சாலைகள், இப்படி எல்லா திட்டத்தையும் தலைவர் தளபதி கேவிக்குப்பம் தொகுதிக்கு பண்ணறதாக காலையில் சொல்லிட்டார். இந்த தொகுதி நம்ம ஒரு முன்மாதிரியான தொகுதியா உருவாக்கணும். அதுக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, 100% 2வது முறை தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான், நம்முடைய தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக வரப்போற. 200 தொகுதி ஜெயிக்க போகுது. அந்த 200ஓட நம்ம கேவிக்குப்பம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டா எப்படி இருக்கும்? இவங்க எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தாங்களே, அவங்க வந்தால, இவங்க வரல, அதெல்லாம் எதுவும் எனக்கு வேணாம். எப்படி பேசுறேன், ஏன் இப்படி பேசுறேன்னா, எதிர்கட்சி கூட நான் பேசுறதை பார்த்து யோசிக்கணும். அதனால் இந்த முறை அதிமுக ஓட்டு போட்டவங்களும் சரி, இல்ல அதிமுக கூட்டணி கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள் யாரு ஓட்டு போட்டீங்களோ சரி, இந்த முறை எல்லாரும் ஒற்றுமையா திமுக ஓட்டு போடுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே நல்ல தலைவர் தமிழ்நாட்டில், ஆரோக்கியமான தலைவர் தளபதி ஒருவர் தான். நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒருவர் தான். 52 ஆண்டு காலம் உழைத்து இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்கிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஒருவர் தான் ஆரோக்கியமான தலைவர், நம் தலைவர் தளபதி. எனவே கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் பாத மடல்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என்னால் பொதுவெளியில் பிரச்சாரம் செய்ய முடியாது.
பொதுவெளியில் வந்து பிரச்சாரம் செய்ய முடியாது. ஆனா என்னுடைய பிரச்சாரத்தை எவனாலும் தடுக்க முடியாது. நான் செய்யற பிரச்சாரத்தை எவனாலும் தடுக்க முடியாது. நான் உதயசூரியன் ஓட்டு கேட்கிறேன். என் தலைவர் தளபதி 2வது முறை முதலமைச்சரா வரணும். அது ஒண்ணு மட்டும்தான் என் குறிக்கோள். அதனால கேவிக்குப்பம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, இந்த தேர்தல் கதாநாயகன் கதாநாயகி தலைவர் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த 8000 ரூபாய் கூப்பனை பத்தி மட்டும் சொல்றேன். எதிர்கட்சிகள் அதை எப்படி விமர்சனம் பண்றான், அதை எப்படி பொருளை கிளப்புறான்னா, கூப்பன் கொடுத்துட்டாங்க, இது கொடுத்தா நீங்க போய் கடையில போய் கொடுத்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க, மிக்சி கொடுப்பாங்க, கிரைண்டர் கொடுப்பாங்க, இது கொடுத்தா கொடுப்பாங்க, திமுக ஓட்டு போட்டதான் இந்த கூப்பன் செல்லும், இல்ல கடையில போய் கொடுங்கன்னா எல்லாம் போய் கடையில காமிச்சாங்களாம், இது டூப்ளிகேட்டு, அதை இன்னும் அவங்க ஒன்னும் ஜெயிக்கலைன்னு சொல்றாங்கன்னா, அதாவது கொடுக்குறாங்க இல்ல கூப்பன், அது கூப்பன் இல்லைங்க ஐயா. இப்படிப்பட்ட கூப்பன் ஆளுங்கட்சி வந்தா கொடுக்கும், உதயசூரியன் போடுங்கன்னு மாதிரி வாக்கு சீட்டு கொடுக்கறதுல ஓட்டுக்கு அந்த மாதிரி கூப்பன் மாதிரி மாதிரி கூப்பன் எத்தனை கடையில கொடுத்தா கொடுக்க மாட்டான். எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம ஆட்சிக்கு வர போறோம், அப்புறமா கொடுக்கணும். அது வந்து என்னன்னு கேட்டா ஓட்டு கேட்டு நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் இல்ல, அந்த மாதிரி நோட்டீஸ். அது இந்த மாதிரி கூப்பன் கொடுப்பாங்கன்றது நோட்டீஸ். அத என்ன பண்றான் எதிர்கட்சிங்க, இப்பதான் எல்லாமே யூடியூப் சேனல் தானே, இப்ப நான் பேசுறது நீங்க யூடியூப் சேனல் தான் பாத்துட்டு இருப்பீங்க. இந்த கூப்பன் வந்து திமுக கார கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு போய் பித்தலாட்டத்தனமா ரூமர் கலப்புறோம். நான் சொல்றேன், இப்பெல்லாம் கூப்பன் கொடுத்தா செல்லாது. நாங்க ஜெயிச்சு முதலமைச்சரா தலைவர் தளபதி வந்த பிறகு நம்ம கேவிக்குப்பம் தொகுதியில மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் உங்களால் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உங்களுக்கு வீடு தேடி கூப்பன் வரும். யாருக்கெல்லாம் குடும்பம் இருக்குதோ உங்களுக்கு வீடு தேடி கூப்பன் வரும். இல்ல நீங்க போய் நியாய விலை கடையில் வாங்க வேண்டியதா இருக்கும், அதே எடுத்து கடையில கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அந்த கூப்பன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது உங்களை ஏமாத்துறது. அது ஓட்டி கேட்கிற நோட்டீஸ். இந்த மாதிரி 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு வாங்கிக்கலாம், இதுதான் மாதிரி கூப்பன் போட்டு கீழே உதயசூரியன் ஓட்டு போட்டு கூட இருக்கும். உங்கள்கிட்ட உதயசூரியன் நாங்க ஓட்டு கேட்கிற நோட்டீஸ். அத்த ஃப்ராடு வேலை பண்றான் எதிர்கட்சிங்க. ஏன்னா திமுக மீது பழி போட முடியாது. பாரு இந்த மாதிரி டூப்ளிகேட் பொய் கூப்பன் கொடுத்துட்டாங்க, பொய் கூப்பன், அது கூப்பன் கிடையாதுங்கய்யா, ஓட்டு கேட்கிற நோட்டீஸ். எனவே தலைவர் தளபதி சொன்ன எல்லா திட்டங்களும் உங்கள் வீடு தேடி வரும். எனவே 3 முறை அதிமுக ஓட்டு போட்டீங்க, இந்த முறை திமுக ஓட்டு போடுங்க, உதயசூரியன் ஓட்டு போடுங்க. தலைவர் தளபதி அவர்களின் ஆசிப்பற்ற வேட்பாளர், ஆதரப்பற்ற வேட்பாளர், மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேஸ்வரி MBBS டிஜி அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து அவரை கேவிக்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். தமிழகத்தில் முதன்மை தொகுதியாக கீழ் வைத்தனாங்குப்பம் தொகுதி, கேவிக்குப்பம் தொகுதியை மாற்றி காட்டுவோம். நம் தலைவர் தளபதி கேவிக்குப்பம் தொகுதிக்கு வந்திருக்கிறார். நம்மை தேடி, நம்மளை நாடி உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டு தமிழகத்தின் உதயசூரியன், நமது இதயசூரியன் தலைவர் தளபதியே வீதி வீதியாக வந்து கேவிக்குப்பத்தில் வாக்கு கேட்டிருக்கிறார். வாக்களிப்போம், உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற செய்வோம். தலைவர் தளபதி அவர்களின் ஆதரப்பற்ற வேட்பாளர் டாக்டர் ராஜேஸ்வரி அவர்களே, நமது சின்னம் உதயசூரியன், 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 உதயசூரியன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.